இந்த மண்ணிலே தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழ் இனத்துக்கு எதிராக, தமிழ் இனத்தை அழிப்பதற்காக செய்யப்பட்ட கோர சம்பவங்கள் என்பதற்கு ஆதாரங்களாக இப்பொழுது மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆதாரங்களை மூடி மறைத்து விடக்கூடாது. இந்த ஆதாரங்கள் உலகத்திலே அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும். இவற்றை சரியான முறையிலே சர்வதேசம் ஆராய்வதற்கும் விசாரிப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் எந்தவிதமான தடைகளையோ விதிக்கக்கூடாது. முழுமையான ஒரு அனைவரும் காணக்கூடிய விதமான வெளிப்படைத்தன்மையோடு இந்த விசாரணைகள் சர்வதேச ரீதியிலே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். விசேடமாக இந்த மனித புதைகுழிகள் அகழ்வாராய்வு செய்யப்படுகிற போது அதனை அகழ்வு செய்து அதனை பரிசோதிப்பதற்கு கூட இலங்கையிலே எந்த விதமான இலங்கை அரசினாலே அது செய்ய முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கான தகுதி அல்லது அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை இலங்கை அரசாங்கத்திடமோ இலங்கையிலே இருக்கிற எந்த சமூகத்திடமோ மருத்துவர்களிடமோ ஆராய்ச்சி செய்கிறவரிடத்திலேயோ கிடையாது. ஆகையினாலே சர்வதேச சமூகத்திடத்திலே இந்த அகழ்வுகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தகுதியுடையவர்களை உடனடியாக இலங்கைக்குள்ளே அனுமதிக்க வேண்டும். அது இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டும். இலங்கை அரசாங்கம் அனுமதித்து அவர்களை அழைத்தால்தான் அவர்கள் இதனை சரியான முறையிலே இந்த நிமிடத்திலே இருந்து இதனை ஆராய்ச்சி செய்ய முடியும். ஆகையினாலே தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கிற அழுத்தம், உங்களுக்கு இது சம்பந்தமான அருகதை கிடையாது, உங்களால் இது முடியாது, இது நிச்சயமாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயம். யார் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும், எந்தெந்த அரசாங்கங்கள் எந்தெந்த இராணுவங்கள் இதனை செய்திருக்கிறார்கள் என்பது கண்டறியப்பட வேண்டும். உண்மை கண்டறியப்பட்டால்தான் நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்பட முடியும். ஆகையினாலே அரசாங்கம் நல்லிணக்கம் ஏற்படுகிறது, நல்லிணக்கத்துக்கு பாதகமாக நாங்கள் பொறுப்பு கூறலை செய்யக்கூடாது என்று சொல்லுவது அபத்தமான ஒரு கருத்து. உண்மையின் அடிப்படையிலே தான் உண்மையான நல்லிணக்கம் ஏற்பட முடியும். ஆகையினாலே இந்த உண்மைகளை கண்டறிவதற்கு இலங்கை அரசாங்கத்திலே தகுதி கிடையாது. ஆகையினாலே இதுக்கு தகுதி வாய்ந்த சர்வதேச ஆய்வாளர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட வேண்டும்.